ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சேஃபாக நட்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். 6 மாசத்துல சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும் போதே நட்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா 8 மாசத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமா நட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரமா அவங்களுக்கு அலர்ஜிஸ் எதுவுமே வராம இருக்கும். பட் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பா 3 டேஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒன்று தான் முதல்ல கொடுக்கணும். அதுவே 3 நாளைக்கு கொடுத்துட்டு அலர்ஜி எதுவும் இல்லைனா தான் அடுத்த நட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் முந்திரி பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதுவே 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பை கொஞ்சம் மிதமான தண்ணியில ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இன்னைக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தோட நம்ம சேர்த்து கொடுக்கும் போது வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும், ரொம்பவே சேஃபும் கூட. நல்லா மையா அரைச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். இதுவே 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க. அலர்ஜி ஏதாவது வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அலர்ஜி ஏதாவது வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஆல்மண்ட், ஒரு பாதாம காலையிலேயே ஊற போட்டுருங்க. ஈவினிங் இந்த மாதிரி ஒரைக்கல்ல எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா ரோசி எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே திக்கா பால் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான், ஆல்மண்ட் மில்க் ரெடி ஆயிருச்சு. இதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸா தொடர்ந்து 3 நாளைக்கு உங்க குழந்தைக்கு கொடுங்க. அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அலர்ஜி வருதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொடுத்த உடனேயுமே குழந்தைங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. உடம்பு கை கால்லாம் தடி தடியா ஆயிரும். அடுத்து பேரிச்சம்பழம், நான் வந்து மெட்ஜோல் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே நல்லது, நிறைய ஃபைபர் இருக்கு. இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற போட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா மிக்சர் ஜார்ல போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே செவ்வாழை பழம் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அதையுமே கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ரெண்டையுமே நல்லா மையா அரைச்சு எடுத்துருங்க. வாழைப்பழம் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. சப்போட்டா, ஆப்பிள்னு நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வாழைப்பழம் ஆட் பண்ணும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து வால்நட், இது ரொம்ப நல்லது, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதையுமே ஊற போட்டுட்டு சப்போட்டா பழத்தோட சேர்த்து அரைச்சிருங்க. இது நம்ம ஆப்பிள் கூடவும் சேர்த்து கொடுக்கலாம். 2 கூடயுமே சேர்த்து கொடுக்கும் போது நல்ல கிரீமியா டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டைம்ல உங்க குழந்தைக்கு 3 நாள் தொடர்ந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரிதான் மத்த நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணா உங்க குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நட்ஸா இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்க குழந்தைக்கு அலர்ஜிஸ் எதுவும் இல்லைன்னா டெய்லியுமே நீங்க நட்ஸ் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.